ஹாய் ஹலோ கைஸ் டெக்கி பசங்க சேனல்லேருந்து நான் உங்கள் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். இந்த வாரம் டெக் ஸ்பேஸில் என்னென்ன புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறதுங்கிறத இந்த வீக்லி டெக் எபிசோட் 9ல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டா ஆப்பிள் அவங்க ஐபோன் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா பெங்களூர்லயும் ஒரு பிளான்ட் வந்து ஆரம்பிச்சு ஐபோன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் வந்து டைரக்டா மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ஃபாக்ஸ்கான், விஸ்ட்ரான் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ட தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட விஸ்ட்ரான் கம்பெனி தான் இந்த பெங்களூர்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இப்போ அதுல என்ன இப்போ புதுசா பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனியில லேபர்ஸ் 10,000 பேர் புதுசா ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த 10,000 ஒர்க்கர்ஸ்க்கு சரியான சேலரி கொடுக்கலனும், மேலும் அவங்களுக்கான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து என்விரான்மெண்ட் மற்றும் அவங்களுக்கு கொடுத்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஃபேக்டரியை வந்து கம்ப்ளீட்டா ரைட் பண்ணி டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. சுமார் 430 கோடி வந்து இதனால நஷ்டஈடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான முதல் முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சேலரி கொடுக்கல. ஆப்பிள் பாத்தீங்கன்னா இதுக்கு ரெஸ்பான்ஸா விஸ்ட்ரான் இருந்து நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாமி மற்றும் சாம்சங் மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து அவங்களோட அசம்பிளிங் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து நல்லாவே ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களால இவ்வளோ நாளா பண்ணும்போது ஆப்பிள்னால ஏன் இதை பண்ண முடியல, எவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். முதல் நியூஸ் தான் ஆப்பிளுக்கு மோசம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நியூஸும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கான பேட் நியூஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் ஆப்பிள் பேஜ், அதாவது ஆப்பிளோட ஃபேஸ்புக் பேஜ்ல ட்ரஸ்டட் யூசர்லன்னு சொல்லி ஆப்பிளோட ப்ளூ டிக், அதாவது ட்ரஸ்டட் யூசர் வெரிஃபிகேஷனை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க ஃபேஸ்புக். இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா, ஆப்பிளும் ஃபேஸ்புக்கும் வந்து ரொம்ப நாளாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட ஐபோன்ஸ்ல எல்லாத்துலயுமே ஃபேஸ்புக்கோட யூசர் டேட்டா கலெக்ஷன்ல இருந்து யூசர்ஸ் நினைச்சா ஆப்ட் அவுட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதனால ஃபேஸ்புக் வந்து நிறையவே நஷ்டம் அடைஞ்சிருக்கும். அதற்கான என்ன காரணம் பாத்தீங்கன்னா, என்ன பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதுல இருந்து 30% கமிஷனை வந்து அப்ரப்டா தூக்கிக்கிறாங்க. இது வந்து ரொம்பவே நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கும் ஆப்பிளும். 2020 3வது குவார்டர்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ப்ராசஸர்ஸ் வந்து இடம்பெற்றக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் வந்து மீடியாடெக்கோட தான் இருந்திருக்கு. ஆமாங்க, நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்ல இடம்பெற்றக்கூடிய ப்ராசஸர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? Qualcomm snapdragon 400 சீரீஸ்ல 430, 530, 662, snapdragon 865, 845 இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே மேஜரா பாத்தீங்கன்னா Qualcomm இருந்து தான் வந்திருக்கும். ஏன்னா Qualcomm தான் இதுல வந்து லீடிங்கா இருந்தாங்க. இப்பவும் பிளாக்ஷிப் செக்மெண்ட்லயும் அவங்களோட ஆஃபரிங்ஸ் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கு. ஆனா இந்த Q3 2020ல பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் இருக்க ஸ்மார்ட் போன்ஸ் தான் அதிகமா வித்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் மற்றும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த பிரைஸ் கேட்டகரியில நல்லாவே பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருந்தாங்க. Qualcomm அதுக்கு கம்பீட் பண்ற மாதிரி புது அப்டேட்ஸோட எதுவுமே லான்ச் பண்ணல. இதனால 31% மார்க்கெட் ஷேரோட மீடியாடெக் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. நம்ம எல்லாருமே இப்போ கிளவுட் ஸ்டோரேஜ்க்கு வந்து ரொம்பவே டிபெண்டா மாறிட்டு வரோம். ஆஃப்லைன்ல MP3 ஃபைல்ஸ் வச்சிருந்தோம், இப்போ எல்லாமே ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக் இந்த மாதிரி ஆப்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மேலும் ஸ்டோரேஜ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை விட நம்ம போன்ஸ்லயே பேக்கப் எடுக்கிற டெக்னாலஜிஸ், கூகுள் போட்டோஸ், டிராப்பாக்ஸ் இந்த மாதிரி சர்வீசஸ்க்கு வந்து மோர் அண்ட் மோர் டிபெண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கூகுளோட எல்லா சர்வீசஸுமே கிராஷ் ஆச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கிளவுட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் அவங்களால ரிகவர் ஆக முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல கூகுள் டிரைவ், டிராப்பாக்ஸ் இந்த மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைடர்ஸ் கொடுத்திருக்க பிளான்ஸை விட இந்தியன் கம்பெனியான DigiBoxx கிட்ட இருந்து வந்த பிளான்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. கூகுள் டிரைவோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் இந்த பிளான்ஸை. இப்போ ஃப்ரீ ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா கூகுள் டிரைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருந்தாங்க. அது கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து 20 GB கொடுத்திருந்தாங்க. இந்த பிளானை தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த கூகுள் போட்டோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஆனா கூகுள் போட்டோஸுமே வர ஜூலை வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து ஹை குவாலிட்டி வந்து அன்லிமிட்டடா நம்ம போட்டோ ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு மேல வந்து அந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். நீங்க எப்படி அப்லோட் பண்ணாலுமே, என்ன வகையான கம்ப்ரெஷன் போட்டாலுமே எல்லா ஸ்டோரேஜுக்கும் நாங்க அக்கௌண்ட் பண்ணிக்குவோம். 15 GB ஃபில் ஆனா கண்டிப்பா அந்த அக்கௌண்ட்ல வந்து மேலுமே நம்ம ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல தான் DigiBoxxோட இந்த பிளான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா பாத்தீங்கன்னா
கூகுள் டிரைவ்ல நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும்னா பெய்ட் பிளான்ஸே பார்த்தீங்கன்னா. ஆனால் மந்த்லி ₹30க்கு 5 TB பிளான் வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் பிளானாக தான் எனக்கு தெரியுது. இந்த சர்வீஸ் எதுவுமே இப்போதைக்கு தொடங்கலை, அடுத்த மாசத்துலேருந்து தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இதே ப்ரைஸில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை நம்ம டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் மாதிரி நம்மளை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்களான்னு. நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் எல்லாமே வாட்ஸ்அப் வெப் மற்றும் டெலிகிராமோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டர் இல்லை மற்றும் லேப்டாப்பில் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காலிங் ஃபீச்சர்ஸ், வீடியோ காலிங் ஃபீச்சர்ஸ் எதுவுமே எனேபிள்டாக இருக்காது. ஆனால் ரீசெண்டாக 2 பேருமே பீட்டா அப்டேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வீடியோ மற்றும் வாய்ஸ் காலுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெலிகிராமும் பார்த்தீங்கன்னா குரூப் வாய்ஸ் கால்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம லேப்டாப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன்ஸ் வந்து மேஜராக ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸாகவே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்காக ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமும் மற்ற ஏதோ ஃபோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த மாதிரி இன்டெகிரேஷன் பண்றதுனால கண்டிப்பா தவிர்க்க முடியும். பிசி கேமிங் வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். கடந்த 10 வருஷமா எல்லாரும் எதிர்பார்த்திருந்த கேம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, Cyberpunk 2077. இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிசி, எக்ஸ்பாக்ஸ் மற்றும் பிளேஸ்டேஷன் ஆகிய எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து லான்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிசியில் என்னதான் நல்லா ரன் ஆனாலும், நல்ல ஹார்ட்வேரோட ஆப்டிமைசேஷன் இருந்தாலும், பிளேஸ்டேஷன் மற்றும் எக்ஸ்பாக்ஸில் போர் ரெண்டரிங் குவாலிட்டி, பக்ஸ், கிளிச்சஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு. வந்த அன்னைக்கே பல கோடியில வந்து வியாபாரம் பண்ணிட்டாங்க. லான்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து இது சைபர் பங்க் வந்து கிரியேட் பண்ணுச்சு. இதுல மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த கன்சோல் கேமர்ஸ் PS4, PS5 மற்றும் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் 1, எக்ஸ்பாக்ஸ் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ அந்த யூசர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இந்த கேம்ல வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க கேமை. மைக்ரோசாஃப்டும் கேமை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நல்லா பாலிஷ் பண்ணி உனியும் ஒரு 6 months இல்லாட்டி உனி ஒரு 5 months வந்து நல்லா பாலிஷ் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம் தான் சொல்லணும். பப்ஜி பேன் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பப்ஜி, நாளைக்கு வந்து ஒரு பப்ஜி, தீபாவளிக்கு கண்டிப்பா பப்ஜி வந்துருங்க, கிறிஸ்துமஸ் டைமுக்கு கண்டிப்பா பப்ஜி விளாண்டுட்டு இருப்போம், நியூ இயர்க்குள்ள பப்ஜி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க பப்ஜி ஃபாலோவர்ஸ். ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தாங்க பப்ஜி. அவங்களுக்கு ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் சட்டம்படி பப்ஜி வந்து மினிஸ்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ஆர்டிஐ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது போக இந்தியன் சில்ட்ரன்ஸ் சொசைட்டில இருந்து என்ன ஒரு எதிர்ப்பு வச்சிருக்காங்கன்னா, பப்ஜி மாதிரி கேமை வந்து பேன் பண்ணதை வந்து கரெக்டான மூவ், இந்த ஆக்ஷனை வந்து ரிவர்ட் பண்ணீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்தியாவில் இருக்க ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா பப்ஜியோட பேரண்ட் கம்பெனியான கிராஃப்டான் நிறைய பீப்புளை வந்து ஹையர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போது பார்க்கலாம், ஏதாவது சீக்கிரமா நடக்குமா பார்ப்போம். அவ்வளோதாங்க இந்த வார டெக் நியூஸ்க்கு. மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் டெக்கி பசங்க இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து டக்குன்னு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். வீக்கெண்ட்ல மட்டும் நம்ம டெக் நியூஸ் எபிசோட்ஸை வந்து மறக்காம பார்க்க மறக்காதீங்க. Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for.